வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மகிந்தவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு. வெளிச்சத்துக்கு வந்தது 60 மில்லியன் நிதி மோசடி. 9,000 ரூபாவினால் குறைந்துள்ள தங்கத்தின் விலை. ரணிலுக்கு சிங்கப்பூரில் அறுவை சிகிச்சை என தகவல். யாழ் பல்கலைக்கழகம் முன்பாக திரண்ட மாணவர்கள். விரிவுரைகளை புறக்கணித்து ஆரம்பமானது போராட்டம். எதிர்க்கட்சி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். பெருந்தொகை பெட்ரோலை பதுக்கி வைத்திருந்த வர்த்தகர் அதிரடியாக கைது. தொடர்பென விரிவான செய்திகள். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான பரிவர்த்தனை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் மொத்தமாக 60 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் இன்று வியாழக்கிழமை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் சந்தேக நபராக உள்ள கபில சந்த சீர்நாளித்த வாக்குமூலத்தின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது சந்திரசேனவை எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் பின்னணியாக 2012 தொடக்கம் 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கான விமானங்களை வாங்கிய ஒப்பந்தத்தில் ஊழல் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன்படி ஏர்பஸ் நிறுவனத்திடம் 6A330 மற்றும் 4A350 விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் தொடர்பான மோசடி குறித்த தகவல்களை 2020ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட விசாரணையின் பின்னர் வெளிச்சத்துக்கு வந்தன. அந்த விசாரணையில் 16.84 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான லஞ்சம் வழங்கப்பட இருந்ததாகவும் அதில் 2 மில்லியன் டாலர் தொகை சந்திரசேனவின் மனைவியுடன் தொடர்புடைய புரூனேயை சேர்ந்த நிறுவனத்தின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவாகியுள்ளது. அதன்படி நேற்று தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று 1 பவுன்ஸ் தங்கத்தின் விலை 9,000 ரூபாவினால் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் உள்நாட்டு சந்தையில் நிலவும் கேள்விகளுக்கேற்ப இந்த விலை மாற்றம் நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்போது தங்கத்தின் விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை 3,98,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதுடன் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை 3,66,200 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 49,750 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,775 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிங்கப்பூரில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நிறைவடைந்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி விரைவில் குணமடைந்து வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கூடுதல் விடயங்கள் எதுவும் அவர் வெளியிடவில்லை என்றும் அவருக்கு முறையான விதத்தில் சிகிச்சை நடைபெற்று வருவதாகவும் அவர் நாடு திரும்புவது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்றும் அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். விசாரணை என்னும் பெயரில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக உரிமை கோரி விரிவுரைகளை புறக்கணித்து இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டமானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக நடைபெற்றது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கருப்பு கொடியேற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக 3 மாணவர்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். அதனை கண்டித்து மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அனுரவின் ஆட்சியிலும் இடம்பெறும் அடக்குமுறைகளை நிறுத்துமாறும் இனிமேல் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெறும் ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளுக்கு அச்சுறுத்தல் வழங்கக்கூடாது என்றும் விசாரணைகளை பல்கலைக்கழக நிர்வாகத்தோடு நிறைவு செய்யுமாறும் கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. விசாரணைகளுக்காக மாணவர்கள் சென்றுள்ள நிலையில் அவர்கள் திரும்பி வரும் வரை தொடர்ச்சியான போராட்டங்கள் ஈடுபட உள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மாணவர்கள் தெரிவித்தனர். இதனால் பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வாயிலும் மாணவர்களால் மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடிக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த பிரேரணை இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி பிரதம ஹொரடா கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார்.
தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமை மற்றும் குமார ஜெயக்கொடி தற்போது அமைச்சர் பதவியை ஏற்பதற்கு முன்னர் மேற்கொண்டதாக கூறப்படும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைத்துள்ளது. இதன்படி நுரைச்சோலை லக்விச்சி நிலக்கரி மின் நிலையத்துக்கு தேவையான தரமான நிலக்கரியை பெற்றுக் கொள்வதை உறுதி செய்ய தவறியதன் மூலம் அமைச்சர் தனது கடமையை புறக்கணித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒரு முக்கிய தேசிய எரிசக்தி சொத்தை மேற்பார்வையிடுவதில் இத்தகைய பாரதூரமான கவனக்குறைவு அமைச்சரின் அடிப்படையில் பொறுப்பை மீறுவதாகும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை உரக்கூட்டு தாபனத்தின் கொள்வனவு முகாமையாளராக பணியாற்றிய காலத்தில் ஊழல் புரிந்தமை தொடர்பில் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அமைச்சருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு குறித்தும் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொலனறுவை மீகஸ்திவ பகுதியில் உரிமம் இல்லாத சட்டவிரோதமாக 604 லிட்டர் பெட்ரோலை பதுக்கி வைத்திருந்த வணிகர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 70 வயதான சில்லறை கடை உரிமையாளர் என்று தெரியவந்துள்ளது. மெடிகிரியாவில் உள்ள மீகஸ்திவே காவல்துறை பொறுப்புக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர் சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் இருந்து பெட்ரோலை பதுக்கி வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவும் காலங்களில் அதிக விலைக்கு விற்கும் நோக்கத்தில் இந்த எரிபொருளை பதுக்கல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று ஹெங்குரகோட நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.